எல்லா டூட்ஸுக்கும் சொல்லிக்கிறேன் நான் பார்த்தது பல டூல்ஸ். ஸ்கெட்சா போட்டா சம்பவம் 6 மணிக்கு ஃபிளாஷ் நியூஸ். செஞ்ச தப்பா அலச பத்தா மாட்டாது ஒரு க்ளூஸ். நீ சிரிச்சு பேசி கால மாறினா மீறப்பட்ட ஒரு துப்பாக்கி வெடிச்சு வரும் சத்தம் எனக்கு தாலாட்டு பாட்டு. கத்திய உரசி வரும் சவுண்டு எனக்கு ரொமான்டிக் பீட்டு. என்ன நான் பண்ணாலும் உனக்கு என் மேல வராது ஏட்டு. ஏன்னா கியூட் ஒயிட் சால்ட் பெப்பர் செதுக்கப்பட்ட செல்ல. என்னால ஊருக்குள்ள கொஞ்சம் கூப்பிடுவாங்க என்ன பேரு தலை. ஏய் என்ன பேரு தலை. ஏய் என்ன பேரு ஏகே ஆன் ஃபயர். ஃபயர்ரா ஃபயர் ஃபயர் ஃபயர். என்னடா பாட்டு, என்ன ராப்பு, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க என் தலைய. கொண்டாட்டத்தில் அஜித் ரசிகர்கள், கொண்டாட்டத்தின் உச்சங்க. அந்த பாட்டு ப்ரோமோலயே சொல்லியிருந்தாங்க, மிக தெளிவா சொல்லியிருந்தாங்க. ஏங்க ஸ்பீக்கர் கிளிய போகுது 100% தயாரா இருங்கன்னு சொல்லி அடிச்ச மாதிரி இருக்கு இந்த பாட்டுங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த வைப வந்து ஆக்சுவலா பல அஜித் ரசிகர் கேக்குறது என்ன தெரியுமா, இத ஃபர்ஸ்ட் பாட்டா ரிலீஸ் பண்ணிருக்க கூடாதா. ஓஜி சம்பவமே பாத்தீங்கன்னா சம்பவம் பண்ணிட்டு போயிடுச்சு. அதை விட இந்த பாட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஹைப் லெவல்ல தான் இருக்கே தவிர்த்து கொஞ்சம் கூட டவுன் ஆகலங்க. ஒரு பிரம்மாண்ட செட்டு போட்டு பிரம்மாண்ட கலைஞர்களை வச்சு, அதாவது பாத்தீங்கன்னா அந்த செட்டு ஃபுல்லாவே நடன கலைஞர்கள் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த மியூசிக் வைப் வந்து எல்லாருமே கேட்ட உடனே ஆட வைக்குது. இது வந்து சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த பாட்டை வந்து கேட்க தான் பிடிக்கும்னு. அந்த மாதிரிலாம் இந்த பாட்டு கிடையாது, கேட்ட உடனே பிடிக்குது. அச்சு அந்த அனிருத் வந்து எடுத்த உடனே டும்மா டும்மான்னு வராரு பாருங்க. எப்பா சும்மா சும்மா தியேட்டர் கிளிய போகுதுங்க 100%. நான் தியேட்டர் ஓனர்ஸ்க்கு தயவு செஞ்சு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். எங்க தலைவெறியர்கள் வந்து இந்த சேர உடைக்கிற டீம்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது, இந்த காட் பிளஸ் யூ மாமே பாட்டெல்லாம் கேட்கும் போது ஆக்சுவலா எங்களுக்கே வந்து அப்படியே டடன்னு இருக்குது, இதெல்லாம் பண்ணணும்னு போல இருக்கு. அதனால தியேட்டர் ஓனர்ஸ்க்கு நான் தயவு செஞ்சு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனை வந்து நீங்க தியேட்டர்ஸ்குள்ள ஏற்பாடு பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த பாட்டை நம்ம வீட்டுல கேட்கும் போது, நீங்களே நிறைய ரீல்ஸ் எல்லாம் மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க, ஏகேன்னு அவரு கத்தும் போது பாதி பேர் பாத்திரத்தை போட்டு கீழே வச்சிடறாங்க. அந்த மாதிரி ஒரு வைப்ல இருக்கு அஜித் சாரோட இந்த படத்தோட பாடல்கள். அதுவும் இப்ப வந்து காட் பிளஸ் யூ மாமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்ல இருந்து சவுண்ட் ஏத்து மாமே வைப் ஏத்து மாமேன்னு அனிருத் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து லாஸ்ட்ல நம்ம பால் டப்பா முடிக்கிறாரு பாருங்க ராப்ப, அப்படியே அஜித் சாருக்கான ராப். இது வரைக்கும் இந்த ராப்லயே 2K கிட்ஸ அதிகமா கவர் பண்ண போற ராப் எதுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுதான். அதுல வந்து அந்த மீனிங்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. அது வந்து என்னன்னா அஜித் சார் கேரக்டருக்கான பாட்டு. அது ஒண்ணு இல்ல, இத சுத்தி என்ன ஜெயில் சரௌண்டிங் தான். ஜெயில ஒரு கைதியா இருக்காரு, திடீர்னு பார்த்தா போலீஸ் ட்ரெஸ்ல காட்டுறாரு. அவர் போலீஸா இல்ல கைதி வந்து சும்மா போலீஸ் ட்ரெஸ்ஸா போட்டு இருக்காரா, அதெல்லாம் வந்து நம்ம பொறுமையா படத்துல தான் பார்க்க முடியும். பட் இருந்தாலும் அங்க இருக்கிறது ஃபுல்லா சிறைச்சாலை. சிறைச்சாலைக்குள்ள கைதிகள் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அதுல வந்து அஜித்துக்கான ஒரு மாஸ் லைன்ஸ போட்டுருக்காங்க. ஒண்ணல அந்த லைன்ஸ் ராப் லைன்ஸ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என்னதான் பண்ணாலும் 6 மணிக்கெல்லாம் ஃபிளாஷ் நியூஸ். நான் ஒரு ஸ்கெட்ச போட்டேன்னா 6 மணிக்கு ஃபிளாஷ் நியூஸ். எந்த ஒரு தவறும் நடக்காது, கிளீனா தெளிவா முடிச்சிருவேன். அதே மாதிரி லாஸ்ட்ல வருது பாருங்க, நான் என்ன பண்ணாலும் உனக்கு என்ன பிடிக்கும், ஏன்னா கியூட் ஒயிட் சால்ட் பெப்பர் செதுக்கப்பட்ட செல்ல. என்னால ஊருக்குள்ள கொஞ்சம் கூப்பிடுவாங்க என்ன பேரு தலைன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றத பாட்டுல கூட செஞ்சிருக்காங்க. பாட்டுல கூட நீங்க தலைன்னு கூப்பிடாதீங்க, ஏகேன்னு கூப்பிடுங்க. அந்த தலைன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்ப வந்து அஜித் சார் வீடியோ உட்காந்து ஏன்னு உடனே ஏகே அப்படின்னுவாங்க. எங்க ஆள ஊருக்குள்ள கொஞ்சம் கூப்பிடுவாங்க என்ன பேரு ஏகே, என்ன பேரு ஏகே ஆன் ஃபயர். சும்மா ஃபயர் மோட்ல இருக்குங்க பாட்டு. நேத்து ரிலீஸ் பண்ணதுல இருந்து, அதாவது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. நேத்து பாத்தீங்கன்னா சண்டே ஆஃப்டர்நூனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே சண்டே மோட்ல இருப்பாங்க, வைப்ல இருப்பாங்க. சோ கொஞ்சம் முன்னாடியே ரிலீஸ் பண்ணலாம்னு மத்தியானமே ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா போச்சு. இப்போ கிட்டத்தட்ட 1.10 crores போயிடுச்சுங்க. 1.10 crores அசால்ட்டா அடிக்குது பாட்டு, கொஞ்ச நேரத்திலேயே அடிக்குது. அதான் பாத்தீங்கன்னா இப்போ இந்த ராப் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சோசியல் மீடியாஸ்லயும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. வைப் ஏத்துமாமே, சவுண்ட் ஏத்துமாமே, அந்த காட் பிளஸ் யூ பிளாஸ்டே அப்படின்னு உன்ன எல்லாமே ரீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாஸ்ல பிரம்மாண்டமா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த ராப் வந்து ஒரு பெரும் பேசும் பொருளா இருக்கும். இப்படி எப்படி வந்து பால் டப்பாவோட பிரதர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மக்காமிஷி பாட்டு ட்ரெண்ட் ஆச்சு, அந்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா இந்த பாட்டு ட்ரெண்ட் ஆக போகிறது. அதனாலதான் இந்த டீம் வந்து முன்னாடியே உணர்ந்து ராப் ஒன்னும் உங்களுக்கு ரொம்ப நேரம் வரல, ஒரு 28 செகண்ட்ஸோ 30 செகண்ட்ஸோ. நான் பாடுறது ராப் இல்லைங்க, நான் படிச்சேன். அவர் வந்து பால் டப்பா வந்து இஸ் அ ராப்பிஸ்ட். அவர் பாடுறது சூப்பரா இருக்கு பாருங்க. அது 28 செகண்ட்ஸ்லயே பிரம்மாண்டமா பண்ணிருக்காரு. எக்ஸலண்ட், ஹேட்ஸ் ஆஃப் டு பால் டப்பா. அந்த லிரிக்ஸ் எழுதினவரை நான் உண்மையிலே பாராட்டுறேன். ஏன்னா
படத்துக்கு ஏத்த லிரிக்ஸ். படத்துல அஜித் சாரை வந்து வில்லனா காட்டுறாங்களோ இல்ல ஒரு கைதியா காட்டுறாங்க. சோ அந்த கைதிக்கு ஏத்த மாதிரி இந்த லிரிக்ஸ் எடுத்துட்டு போய் அருமையா முடிச்சிருக்காங்க. எக்ஸலன்ட் டீமுங்க. அந்த வீடியோஸ்ல வந்து அவங்க வந்து அந்த பிஹைண்ட் த சீன்ஸ் மாதிரி காட்டுறாங்க. மேக்கிங் வீடியோஸ் எல்லாம் காட்டும் போது அஜித் சாருக்காகவே அந்த அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ்க்கு வந்து தலை ஃபேன்ஸ் எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பாட்டை பார்க்கும் போதே இங்க அப்படியே கையெல்லாம் வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. உங்களுக்கு வந்து கல்யாண் மாஸ்டர் இருக்காரு. கல்யாண் மாஸ்டர் தான் நார்மலா பாத்தீங்கன்னா அஜித் சார் கோரியோகிராஃபி பண்ணுவாரு. இதுல கல்யாண மாஸ்டர் இருக்காரு. அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்மாண்ட செட்டுங்க, பெரிய செட்டு. அதுக்குள்ள எப்படியோ ஒரு 300-400 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க போல. அத்தனை பேர் டான்ஸ் ஆடுறாங்க. சூப்பரா பிரம்மாண்டமான செட்டு போட்டு ஒரு லைட் வெளிச்சத்தோட அந்த பாட்டுக்கு அஜித் சார் டான்ஸ் ஆடும் போது பல பேர் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, அஜித் சார் என்ன ஏன் ஸ்டெப் போடுவாரு, அவர் சாணி தான் ஏன் தட்டுவாரு, அவருக்கெல்லாம் டான்ஸ் ஆட வராது அப்படின்னு. ஏண்டா உடம்பு ஃபுல்லா ஆபரேஷனை பண்ணி நட்டு போல்ட் ஸ்க்ரூவோட இயங்குற மனுஷன்டா அவரு. வெறும் சினிமா துறையை ஒண்டி நம்பி இருக்கிறவர் அவரு நினைச்சியா? அவரோட பேஷனுக்காக வாழறோடா. கார்லயே எத்தனை ஆக்சிடென்ட், பைக்ல எத்தனை ஆக்சிடென்ட், அதையும் மீறி சாதித்து கொண்டிருக்கிறவர்ரா எங்க தலை, எங்க ஏகே. நாங்க ஒன்னும் சினிமா ஷூட்டிங்ல டூப்பை போட்டு நடிச்சுட்டு மட்டும் எஸ்கேப் ஆகுறவங்க கிடையாது. காரை ரியலா ஓட்டுறவன், ரியலா ஆக்சிடென்ட் ஆகுறவன், எல்லாமே பண்றவர் எங்க தலை. சோ அப்படியாப்பட்ட தலைக்கு என்ன ஸ்டெப் வருமோ அதை போட்டுட்டோம். அதை என்ஜாய் பண்றதுக்கு நாங்க இருக்கிறோம். அதனால நீங்க யாரும் பெருசா கஷ்டப்பட தேவையில்ல. எங்க தலையை ரசிக்க, எங்க தலை டான்ஸ ரசிக்க, எங்க தலை நடிப்பை ரசிக்க, ஏன் எங்க தலை வாக்கிங்க ரசிக்க கூட இந்த தலைவெறியர் கூட்டம் இருக்கு. சோ பிரச்சனை கிடையாது. ஏப்ரல் 10ஆம் தேதி திருப்பியும் நான் சொல்றேன், தியேட்டர் ஓனர்ஸ்க்கு அஜித் ரசிகர்கள் அப்படி செய்யக்கூடிய ஆட்கள் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த பாட்டுலாம் செம வைப்ல இருக்கு மாமே. அனிருத்துக்கு வந்து அனிருத்தை பத்தி சொல்லாம போயிட்டோம் பாருங்க. அந்த வாய்ஸ் பாருங்க, அல்டிமேட்டா இருக்கு. அந்த சவுண்ட் ஏத்து மாமே, வைப் ஏத்து மாமே, அந்த காட் பிளஸ் யூ பிளாஸ்ட் 3-4 வார்த்தை, அந்த வார்த்தையே வந்து வைப் ஆயிடுது. அதே மாதிரி இந்த மியூசிக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல கலப்படமான மியூசிக் மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை வா, அந்த மியூசிக் லைட்டா வர மாதிரி தெரியும். இந்த ஆளுமா டோலுமாலாம் வந்துச்சு பாருங்க, ஒரு பெப்பியா ஒரு வைபா, அந்த மாதிரி வைப் தெரியும். So it's a mixture of vibe songs என்ற மாதிரி mixture of tone போட்டு உங்களுக்கு சம வைபா ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படி ஸ்பீக்கர் கிழிய போகுதுன்னு சொன்னாங்களோ, உண்மையாலே நான் நேத்துல இருந்து இந்த பாட்டை ஒரு 30-40 வாட்டி கேட்டுட்டேன். அதனாலதான் இந்த ரேப் லைட்டா என் மனசுல ஒட்டிச்சு. ஐ மீன் நான் பண்ணது ரேப் கிடையாது, நான் படிச்சேன். பால் டப்பா வந்து உண்மையிலேயே சூப்பரா பண்ணிருக்காரு, அருமையா பாடி இருக்காரு. இப்போ இந்த படத்தோட ரிலீஸ பத்தி பேசிடலாம். ஆக்சுவலா கொஞ்சம் 10ஆம் தேதிக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. ஆல்ரெடி வந்து ப்ரீ புக்கிங்ஸ் வந்து நிறைய கண்ட்ரில ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மலேசியா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஜெர்மனி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கே தெரியும் அஜித் சாருக்கு உலகம் ஃபுல்லாவே ரசிகர்கள் இருக்காங்க. விடாமுயற்சியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீ புக்கிங்ஸ்லயும் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து நல்ல வசூலை கொடுத்துச்சு விடாமுயற்சி. பிகாஸ் ஒரு நார்மல் மனுஷனோட படம் ஃபுல்லா வந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சிலேயே அந்த படம் எடுத்திருந்தாங்கல்ல. சோ அஜித் சாருக்கு வந்து அந்த படத்துக்கு அப்புறமா வேர்ல்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க. மலேசியால வந்து சொல்லவே தேவையில்ல. மலேசியா எப்பவுமே தலையோட கோட்டை, அடிச்சுக்க முடியாது அங்க தலைய. சோ மலேசியாலயும் வந்து வெரி குட் ஓப்பனிங் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி படத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணவும் போறாங்க. ஏன்னா எல்லா பஸ்ஸும் இப்போ உங்களுக்கு வந்து சில இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு பஸ் ஃபுல்லாவே அதை அப்படியே கவர் பண்ணிடுறாங்க. குட் பேட் அக்லி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி கவர் பண்ணிடுறாங்க, பெரிய பெரிய போஸ்டர்ஸ் ஒட்டி கவர் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ராட்சச பேனர்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க ப்ரொமோஷன்ஸ்க்காக. இன்னும் ஒரு 5 days கழிச்சு, அதாவது ஏப்ரல் 6th அப்புறமா தமிழ்நாடு ஃபுல்லாவே உங்களுக்கு குட் பேட் அக்லி போஸ்டர்ஸ் தான் இருக்க போகுது, குட் பேட் அக்லி பேனர்ஸ் தான் இருக்க போகுது. ஏன்னா இப்போத்தி தகவல் படி பாத்தீங்கன்னா இந்த படம் கிட்டத்தட்ட 1000 ஸ்கிரீன்ல வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது 1050 கூட ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1100 ஸ்கிரீன் தான் இருக்கு. அப்ப கணக்கு படி பார்த்தா இந்த சந்தில திரும்பினாலும் குட் பேட் அக்லி ஓடும், இந்த சைடு திரும்பினாலும் குட் பேட் அக்லி ஓடும், இப்படி திரும்பினாலும் குட் பேட் அக்லி ஓடும் போல எல்லா தியேட்டர்ஸ்லயும் குட் பேட் அக்லி ஓடும். அதுவும் ஏன்னா அந்த நம்ம அஜித் சார் வெறியர்களை பத்தி உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்பெஷல் ஷோவை, ரசிகர் ஷோவை நான் பார்த்தே அவன்டான்னு பாக்குற கேஸுங்க நம்ம ஆளுங்க. சோ உங்களுக்கு வந்து அந்த டிக்கெட் கிடைக்காம போயிடுமா அப்படின்ற ஏக்கம் தேவையில்லை. ஏன்னா எல்லா தியேட்டர்ஸ்லயுமே ரிலீஸ் ஆக போகுது, எல்லா தியேட்டர்ஸுமே ஸ்பெஷல் ஷோ போட போறாங்க. சோ டிக்கெட்ஸ் கிடைச்சிடும். பட் சில பேருக்கு வந்து சில வெறி இருக்கும், நான் பர்டிகுலரா இந்த தியேட்டர்ல தான் பார்ப்பேன், அப்பதான் எங்களுக்கு ஒரு வைப் இருக்கும் அப்படின்ற ஒரு வெறி இருக்கும். ஒரு ஊர்ல வந்து ஒரு தியேட்டர் பேர் போனது. இப்போ நாங்க இருக்கிறது சென்னை. சோ சென்னையில பேர் போனது பாத்தீங்கன்னா ரோகிணி, காசி. இந்த ரோகிணி காசி தியேட்டர் தான் வந்து பேர் போன தியேட்டர்ஸ். ஒரு வைபாவே இருக்கும் எப்பவுமே. ஆனா அங்க டிக்கெட்டை வாங்குறது பாத்தீங்கன்னா பெரும் தலைவலிங்க.
கிடைக்கவே கிடைக்காது டிக்கெட். அதனால ரோகிணி தியேட்டர் ஓனர்ஸ் நான் நேரடியாவே கேள்வி கேட்கிறேங்க. ஒரு 5-10 டிக்கெட் எங்களுக்கு கொடுத்தா குறைஞ்சா போயிடுவீங்க. எங்களுக்கு ஒரு 5-10 டிக்கெட் கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா நாங்களும் வந்து பார்ப்போம். அதே மாதிரி அங்க இருக்கிற அஜித் ரசிகர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்தா தயவு செஞ்சு இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ்க்கு ஒரு 10 5 ஏதோ கருணை காட்டி கொடுத்தீங்கன்னா நாங்க வாங்கி தலை படத்தை அழகா ரோகிணி தியேட்டர்ல உட்காந்து பார்ப்போம். ஏன்னா காசு கொடுத்துடுறோம், பட் எங்களுக்கு டிக்கெட்டை ஒண்டி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷம் படுவோம். இது ரோகிணி தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் சரி, ரோகிணி தியேட்டர்ல பாக்குற நம்ம தலை வெறியர்களுக்கும் சரி, இது எங்களோட ரிக்வெஸ்ட். ஏன்னா தலை படத்தை வந்து அந்த அந்த தலை வெறியர்களோட பார்க்கும்போது அது இருக்கும் பாருங்களேன், ஒரு உற்சாகம் சொல்ல வார்த்தை இருக்காது. நல்லா ஆக்சுவலா அந்த காலத்துல இந்த பில்லா வரும்போது, பில்லா வேதாளம் அப்பெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா அப்போ ஃபேமஸ் ஆனது எதுனா ரோகிணி தியேட்டர்ஸ் ஒரு சைடு ஃபேமஸ் ஆனாலும் உதயன் தியேட்டர் தான் அப்போ ஃபேமஸ். ஏன்னா 4 ஸ்கிரீனு வச்சு செய்வோம் நாங்களாம். நான் வந்து ஏண்டா பால் ஊத்துறீங்கன்றதுலாம் நான் பேசுவேன், பட் அங்க போய் நின்னீங்கன்னு நினைச்சீங்களேன் கலை நிலவரமே மாறிடும். பால் ஊத்தியே ஆகணும்ட்டு நான்லாம் வந்து கட் அவுட் மேல ஏறி நின்னே பால் ஊத்திருக்கேன் தலைக்கு. பில்லா 2ல உண்மையான அந்த சம்பவம் உதயன் தியேட்டர்ல இருந்து எங்களெல்லாம் வெளியில தடுத்திட்டாங்க. அவ்வளவு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தோன்ட்டு உதயன் தியேட்டர்ல இருந்து ஏண்டா தியேட்டருக்குள்ள நீங்க இருக்கக்கூடாது ஓடுங்கடான்னு வெளியில துரத்துறாங்க. அவ்வளவு அட்டகாசங்கள்லாம் உதயன் தியேட்டர்ல பண்ணிருக்கோம். அப்போ வந்து உதயன் தியேட்டர் காசி தியேட்டர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோகிணி வந்து எப்பவுமே விஜயோட கோட்டையா இருக்கும். பட் இப்போ தலைவெறியர்கள் எல்லா இடமும் இந்த ஏரியா இருந்தாலும் சரி, அந்த ஏரியா இருந்தாலும் சரி, ஆள் ஏரியா அவர் ஏரியாடான்ற மாதிரி கதி கலங்கிட்டு இருக்கு. சோ அந்தந்த யார் யார் எங்கெங்க பார்க்க விருப்பப்படுறீங்க அப்படின்றத வந்து நம்ம பார்வையாளர்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். ஏன்னா உங்களுக்குன்னு சில தியேட்டர்ஸ் இருக்கும், இந்த தியேட்டர்ல பார்த்தா எனக்கு சந்தோஷம், ஒரு வைப் இருக்கும் அப்படின்னு. மல்டிபிளெக்ஸ்ல போய் பாக்குறதுலாம் நம்மளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்காதுங்க. அங்க போயிட்டு சும்மா இப்படி உட்காந்துட்டு இப்படி பாக்குற கேங் நம்ம கிடையாது. நம்மளாம் வந்து குத்தாட்டம் டான்ஸ் ஆட்டம் போட்டுக்கிட்டே பார்த்தாதான் ஒரு வைபா இருக்கும். சோ ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சம வெறியில இருக்காங்க. அனிருத் பிச்சிருக்காரு. இந்த 2வது பாட்டுக்கு அப்புறமா புதுசா ஒரு வைப் பிறந்திருக்கு நம்ம குட் பேட் அக்லியோட ஃபேன்ஸ்க்கு. இன்னொரு ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும், இது கம்ப்ளீட்லி குட் பேட் அக்லி ரிலேட்டட் கிடையாது. நம்ம தலையோட பையன் ஆதிக் பாத்தீங்கன்னா நேத்து வந்து ரொனால்டினோ வந்திருக்காரு நம்ம நேரு ஸ்டேடியம்க்கு, ஃபுட்பால் பிளேயரு. அவரை வந்து நம்ம சின்ன தலை வந்து போய் பார்த்து அவர் வந்து ரொனால்டினோ அப்படி தலையை வந்து ஷேக் பண்ற சீன்ஸ் வந்து சுரேஷ் சந்திரா லீக் பண்ணிருக்காரு. இது ஏன் நான் சொல்றேன்னா, நான் சினிமால இருக்கிறனால என் பையனும் சினிமாவுக்கு வரணும்ன்றது அவசியம் கிடையாது. என் பையனுக்கு பிடிச்சிருக்கிறது அத்லெட்டிக்ஸ், என் பையனுக்கு பிடிச்சிருக்கிறது ஃபுட்பால். சோ நீ அதை பண்ணுடா, உன் பேஷன் என்ன அதை நீ பண்ணு அப்படின்னு அனுப்புறவர் தான் தலைவெறியர். இன்னொருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்னன்னா நான் படம் நடிச்சிட்டேன் நீ டைரக்டர் ஆவிடான்னு அனுப்பிவிடுவாரு. அந்த மாதிரி நம்ம ஆள் கிடையாது. நம்ம தலை உன் பேஷனை நீ ஃபாலோ பண்ணுன்னு. அந்த சின்ன பையன் ஆதிக்கு வந்து ரொம்ப பெரிய பையன்லாம் கிடையாது. இந்த சின்ன வயசுலயும் பாருங்க அந்த ஃபுட்பால் அத்லெட்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்ல போறாங்க பாருங்க. இதெல்லாம் வந்து ரொம்பவே பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். ரொனால்டினோ அப்படி தள்ளும் போது அந்த அஜித் சார் பையனை பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து அவன் ஏற்கனவே அஜித் சார் பையன் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பொம்மை மாதிரி தான் இருப்பாப்புல. அவர் அப்படி தடுவும் போது அந்த முடி வரும்போதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே என்ன அழகுடா, இதுதான்டா தலை புள்ள, தலைக்கு ஏத்த மாதிரியே இருக்குடா. ஏன்னா நம்ம தலை வந்து எப்பவுமே காதல் மன்னன் டைலாக் தான், அழுக்கு சட்டை போட்டாலும் அழகாய் தோன்றுமான் அழகன், பெண்கள் பின்னால் சுத்தாமல் பெண்ணே சுத்தும் பேரழகன். நம்ம தலை அஜித் தான். ப்ரீ புக்கிங்ஸ் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம தியேட்டர்ஸ்ல எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ அஜித் வெறியர்களே ரெடியா இருங்க. ஏப்ரல் 10 சும்மா கதற விடுறோம்.